இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் சனி பெயர்ச்சி 2025 என்ன ஜோசியர் 2025 சனி பயிற்சி ஆக போகிறத இப்பயே சொல்கிறீங்களே நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கலாம். எதனால் நம்ம இவ்வளோ முன்கூட்டியே சொல்கிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, இந்த சனி பெயர்ச்சி அப்படின்னாலே எல்லாருக்குமே ஒரு பயம் அப்படிங்கிறது இருக்கும். இப்போ கூட பார்த்தீங்க அப்படின்னா, சனி இருக்கிற இடத்தால் பலருக்கு பாதிப்பு, சனியோட பார்வையால் பலருக்கு பாதிப்பு. படாத பாடுபடுற ஜோசியரை உசுரை வச்சிருக்கிறதே ஏண்டான்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உசுரை தவிர வேறு எதுவுமே இல்லை, கடனாகி போயிடுச்சு, குடும்பத்தில் பிரச்சனை, விதி பிரச்சனை, இப்படி சகல விரதத்துலேயுமே பிரச்சனை இருக்குது, பெரிய பாவம் நான் என்ன பண்ணேன், ஒரு பாவம் பண்ணல, இருக்கவே பிடிக்கல அப்படிங்கிற ஒரு மனநிலையில் பலரை வாழ்ச்சிக்கிட்டு இருக்கே. அப்போது நாம் முன்கூட்டியே சில நல்லதொரு பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிட்டோம் அப்படின்னா மனசில் ஒரு தெளிவு பிறக்கும். சரி, இப்போது இன்னும் நமக்கு கொஞ்சம் காலகட்டம் தான் சரியில்லை, அதற்கு அப்புறம் நல்லா இருப்போம் அப்படிங்கிற ஒரு நேர்மறை சக்தி என்பது உங்களுக்கு கிடைக்கும். அப்போது இந்த 2025 சனி பெயர்ச்சியால் யார் யாருக்கு என்ன நன்மைகள் கிடைக்கப் போகுது அப்படிங்கிறத நாம் முன்கூட்டியே கணிச்சு சொல்கிறோம். அதாவது சனி பெயர்ச்சி எப்போ வருதுன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 2025 வருஷம் மார்ச் மாதம் 29ஆம் தேதி. இன்னைக்கு இந்த தேதியில் சனி பகவான் குரு பகவானோட வீடான மீன ராசிக்கு போகிறாரு. அங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் 3, 2027 வரைக்கும் 2 வருஷம் அங்கே தான் இருக்க போகிறாரு. சனி பகவானுடைய பெயர்ச்சி, சனி பகவான் வந்து தன்னுடைய சொந்த வீட்டில் இருந்து குரு பகவானோட வீட்டுக்கு, பகை வீட்டுக்கு போகிறாரு. இதனால் யாருக்கெல்லாம் என்னென்ன பலன் கிடைக்க போகுது, சனியினுடைய பார்வை வந்துட்டு எப்படி இருக்க போகுது, பிரச்சனையில் யார் யாரெல்லாம் மாட்ட போகிறா, என்ன நடக்க போகுது அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில். இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க சொல்லி இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தீங்க. நாம் கண்டினியூவாக இப்போல்லாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கோம். எப்போதுமே 500 ரூபாய்க்கு மேலே ஆகும் ஜாதகம் பார்க்க. ஆனால் இந்த மாதம் மட்டும் வெறும் 99 ரூபாய்க்கு மட்டும் தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரோங்க. தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேண்டாங்க. ஜஸ்ட் உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்பினாலே போதும். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிடுவாங்க. ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும், உங்களுக்கு டீட்டெயில் சொல்லிடுவாங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு. ஃபஸ்ட்டு நாம் ஜாதக கட்டத்தை பார்த்து ஜனன கால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவோம். அதுக்கு பிறகு இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் பலன்கள் சொல்லிடுவோம். அதுக்கப்புறமா உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், கேள்விகள் இதெல்லாம் நீங்கள் கேட்டுக்கலாங்க. கடைசியாக எளிமையான பரிகாரங்கள் சொல்லிடுவோம். இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடைச்சிடும். கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு உங்களுடைய பிறந்த தேதி, நேரம் மற்றும் பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிடுவோங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த சனி பகவானுடைய ஒரு பெயர்ச்சி 2025 எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, இது வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 5ஆவது வீட்டில் சனி பகவான் இருந்தாருங்க. அதாவது கெஞ்சினாலும் கிடைக்காத பஞ்சம சனி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்லதொரு அமைப்பு தான். இருந்தாலும் கூட சனி பகவானுடைய ஒரு பார்வை அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் 7, 11, 2 இந்த 3 வீட்டில் விழுந்துருச்சு. அதாவது ரொம்ப சில சோதனைகள் அப்படிங்கிறத கொடுத்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனைகள். ஏன்னா சனி பகவானுடைய பார்வை அப்படிங்கிறதே ராசிக்கு 7ஆவது வீட்டில் விழுந்திருக்கு அப்படின்னாலே குடும்ப உறவுகளை பாதிச்சு விட்டுரும். திருமணமான தம்பதிகளுக்குள்ள ஒரு சண்டை, சச்சரவு, எப்போ பார்த்தாலும் பஞ்சாயத்து, இப்படி தான் இருந்திருக்கும். ஒரு நிம்மதியற்ற ஒரு வாழ்க்கை, தினமும் மனக்கசப்பு தான். ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று பேசிக்கிட்டு கணவன் மனைவி உட்காந்து ஒரு 1/2 மணி நேரம் பேசுனா ஒரு 20 நிமிஷம் சண்டையில் தான் போகுமே தவிர சந்தோஷமாக ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்தோம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி இருக்காதே. அதோட பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு காதல் உறவுகள்லையும் கை வச்சிருப்பாரு. அதாவது காதல் உறவுகள் பிரிஞ்சு போயிருந்திருக்கலாம், காதல் உறவுகள் திருமண உறவாமல் மாறாமல் போயிருந்திருக்கலாம், அந்த மாதிரி கூட்டு தொழிலால் பாதிக்கப்பட்டிருந்திருக்கலாம். கூட்டு தொழில் அப்படிங்கிறது கூட்டாளிகள் உங்களை ஏமாதிரி போயிருந்திருக்கலாம், உங்களுக்கான ஒரு பங்கு உங்களுக்கு வந்திருக்காது. இல்லை கூட்டு தொழில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நட்டம் அடைஞ்சிட்டு காசை விட்டுட்டு தெருவுக்கு வந்திருக்கலாம். இந்த மாதிரிலாம் இருந்திருக்கும். அதோட 11ஐயும் அவர் பார்த்து லாபத்தையும் கொஞ்சம் கொடுத்துட்டார் இல்லையா. அதனால் எந்த தொழில் செஞ்சாலுமே பெருசாக ஒன்றும் முன்னுக்கு வந்திருக்க முடியாது. ஏதோ நானும் என்னையும் தடவிட்டு மண்ணில் போடணுன்னு தான் பார்க்குறேன், ஒரு மண்ணு கூட ஒட்ட மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருக்கும். 2ஆவது வீட்டையும் சனி பார்த்துட்டாரு. குடும்பஸ்தானம், தனவாக்கு குடும்பஸ்தானம், அதாவது நம்ம பேச்சு நமக்கு எதிரியாக இருந்திருக்கும், அந்த மாதிரி ஒரு அமைப்பையும் கொடுத்துட்டாரு. குடும்ப உறவுகள்லையும் பெருசாக எந்த ஒரு பாதிப்பு அப்படிங்கிறதும் இல்லை. அப்படின்னாலும் கூட சின்ன சின்ன பாதிப்புக்கு பஞ்சமே இல்லை. தினம் ஒரு பஞ்சாயத்து தான். அதே மாதிரி திருமண தடை அப்படிங்கிறதையும் கொடுத்துட்டாரு. இப்போ 5ஆம் இடத்துல இருந்தார் இல்லைங்களா, புத்திரஸ்தானம், பிள்ளைகள் வழியில் ஏகப்பட்ட செலவுகள், பிள்ளைங்களுக்கு ஒரு பொறுப்பு இல்லாமல் நடந்துக்கிறது, இந்த மாதிரியான வேலைகள்லாம் நடந்துருக்கும்.
இருந்தாலும் கூட குலதெய்வ அருள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஓரளவுக்கு இருந்திருக்கும். இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கும் பொழுது முன்னோர்களுடைய ஒரு அருள், குலதெய்வத்தோட அருள், அதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு காப்பாற்றிருந்திருக்கும். இப்போது சனி பகவான் வரக்கூடிய ஒரு இடத்த பார்த்துருவோம். சனி பகவான் வந்துட்டு இப்போ எங்கே வரப்போறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 6ஆம் வீட்டுக்கு வரப்போறாரு. 6ஆம் வீடு அப்படிங்கிறது ருணரோக சத்துருஸ்தானம். கடன், நோய், பகை, எதிரிகள், இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு சனி வராரு. வருகன்னு சனி பகவான் வரவிருக்கலாம். ஏன்னா சனி பகவான் இருக்கக்கூடிய இடத்துலயே ஒரு அற்புதமான இடம் அப்படிங்கிறது இந்த 6ஆவது வீடு அப்படிங்கிறது தான். 6ல் சனி இருக்கும் பொழுது நம்மளுடைய கடந்த கால கடன்கள் எல்லாமே அடைஞ்சிரும். கடன் அடைய ஒரு வழி அப்படிங்கிறது பிறக்கும். நகை நட்டு வச்சுருக்கேன், மூக்க முடியலை, பெரிய கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு நகை நட்டை ஒரு மூட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரலாம். அதே மாதிரி கடன் வாங்கி விட்டேன், திரும்ப பணம் தேவை அப்படின்னா கூட அர்ஜென்ட்டுக்கு கடன் கொடுக்கக்கூட ஒருத்தர் இல்லை, இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே வாங்கி வச்சுருக்கேன், நான் கொடுக்குறவன் தான் நிறையா இருக்கேனே தவிர எனக்கு கொடுக்குற மாதிரி யாருமே இல்லை, நான் யாரையும் ஏமாற்றணும்னு நினைக்கல, ஆனால் என்னமோ தெரில என்னால் திரும்ப கொடுக்க முடியாத ஒரு சூழலாக தான் இருக்குது, நம்ம ஒரு கணக்கு போட்டால் அது ஒரு கணக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு தோணலாம். கடனை அடைச்சி கௌரவமாக வாழ வச்சுருப்பார். ஓகேங்களா? உண்மையிலேயே உங்களுடைய கடன் ₹1 கூட இல்லாமல் இந்த சனி பயிற்சி காலகட்டத்தில் கடனை அடைக்கிறதுக்கு ஒரு வழி பிறக்கும், நிம்மதியாக இருக்கலாம். அதே மாதிரி எதிராளிகள் இருப்பாங்க, அவங்க எல்லாருமே உங்ககிட்ட சரணடைஞ்சு போவாங்க. ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க, கூட வேலை செய்கிறவங்க, நம்ம ஒருத்தவங்க போட்டு கொடுத்துட்ருப்பான், நம்மளை பற்றி இல்லாத போல சொல்லிகிட்டு இருப்பான், கூட்டாளியாக ஒருத்தர் இருப்பான், முன்னாடி சிரிச்சு போயிட்டு பின்னாடி போயிட்டு நம்மளை கவுக்கிற வேலையெல்லாம் பார்ப்பான், நம்மளை பற்றி அவதூறாக பேசுவான். இது எல்லாமே மாறிஞ்சு போயிடும். அதாவது உங்களை எதிர்க்கிறவனுக்கு எதிர்காலமே கிடையாது. அப்படி ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் தான் இந்த ருணரோக சத்துரு ஸ்தான சனி. அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கிரும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி பகவான் இருந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பூர்வீக சொத்துல கேஸ் நடந்துகிட்டு இருக்கும். தாய் தந்தையருக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போயிட்டு செலவு பண்ணிட்டு இருந்துருப்பீங்க. இனிமேல் அது இருக்காது. இந்த பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய விலங்குகள் எல்லாமே நீங்கி சொத்து உங்கள் கைக்கு வரும். அதில் ஏதோ ஒரு பாகத்தை விற்றுக்கிட்டோம், இல்லை ஏதோ ஒரு லோனுக்குன்னா போட்டோம், கடங்கண்ணி அடைச்சிட்டு ஒரு வீடு கிட்ட கட்டி செட்டில் ஆகக்கூடிய ஒரு நேரம் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு காலகட்டம். அதே மாதிரி பெற்றோர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை அப்படிங்கிறது இதுக்கு மேலே சுத்தமாக இருக்காது, நல்லபடியாக இருக்கும், பயப்பட வேண்டியதில்லை. இதே ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 8வது வீட்டில் இருந்து 9வது வீட்டுக்கு போகிறாரு. இப்போ குரு உங்களுக்கு அஷ்டமத்தில் இருக்காரு. உங்களை கொஞ்சம் ஆட்டி தான் படைப்பார். காசு பணம் 10 ரூபாய்க்கு கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. வர மாதிரியே தெரியும், கடைசி வரைக்கும் நம்பி ஏமாறாம தான் தெரியும். இது இந்த சனி பயிற்சி காலகட்டத்திலேயே குருவும் பயிற்சி ஆகிறாரு. குரு பயிற்சி ஆகி அற்புதமான ஒரு இடத்துக்கு வந்துடுவார். 9ஆம் இடத்துக்கு குரு வந்ததுக்கு அப்புறமா குரு பார்வையும் உங்களுடைய ராசிக்கே நேரடியாக கிடைச்சிரும். அது ஒரு அற்புதமான ஒரு யோக பலன். சனி பயிற்சி உங்களுக்கு ஒரு அற்புதம், குரு பயிற்சி உங்களுக்கு ஒரு அற்புதம். அதோட சனி பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு மேலே ரொம்ப அற்புதமாக இருக்கும். சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 8, 12, 3 இந்த 3 இடத்தையும் பார்க்குறாரு. அதாவது 8ஆம் இடத்த சனி பகவான் பார்க்குறாரு அப்படிங்கும்போது உங்களோட அந்த நிம்மதியான தூக்கம் அப்படிங்கிறது உறுதி. எதையாவது நினச்சிக்கிட்டு ஒன்று கிடக்க ஒன்று, நாளைக்கு அதை செய்யணும் இதை செய்யணும், விடிஞ்சா அந்த கடன்காரன் என்ன கேள்வி கேட்க போகிறானோ, இந்த செலவுக்கு என்ன பண்ண போகிறோமோ, அதுக்கு என்ன பண்ண போகிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு இரவில் தூக்கம் இல்லாமல் தவிச்சவங்களுக்கு எல்லாமே நிம்மதியான ஒரு உறக்கம் அப்படிங்கிறது கிடைக்கும். உயிர் பற்றின பயம் நீங்கும். சில பேருக்கு ராச்சியில் படுக்கும்போது லேசாக அங்கங்கே வலிக்கிற மாதிரி இருந்தால் ஐயோ நமக்கு ஏதோ ஆயிடுச்சு என்னமோ அப்படி சொல்லிட்டு பயந்துட்டு தூங்காமல் கூட கண்டுருந்துருப்பீங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு அந்த உயிர் பயம் அப்படிங்கிறது சுத்தமாக நீங்கிரும். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதே கிடையாதுங்க. அதே மாதிரி சனி பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது ராசிக்கு 12ல் விழுகுது. விரயஸ்தானத்தில் சனி பகவானுடைய பார்வை விழுகும்போது விரயங்களை அடித்து உடச்சிரும். தேவையற்ற விரய செலவுகள், கூட்டு தொழில் நட்டம், சொந்த தொழிலில் நட்டம், முதல் போட்டதை எடுக்க முடியலை அப்படிங்கிற ஒரு வேலை இனிமேல் உங்களுக்கு இல்லை. சுப விரய செலவுகள் அப்படிங்கிறத கொடுப்பாரு. சனி அந்த இடத்த பார்த்து தேவையற்ற ஒரு விரய செலவுகளை காலி பண்ணிடுவார். பிள்ளைகளுக்கு மனம் வாங்கலாம், வீடு வாங்கலாம், வீடு கட்டலாம், பிள்ளைகளுக்கு சுப சடங்குகள் செய்யலாம். இந்த மாதிரி நல்லதொரு விஷயத்துக்காக தான் நீங்கள் செலவு அப்படிங்கிறத பண்ண போகிறீங்க. அந்த அளவுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறதும் உங்களை தேடி வரும். ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா ராசிக்கு 3வது வீட்டில் சனி பார்வை அப்படிங்கிறது விழுகுது. இந்த 3வது வீடு அப்படிங்கிறது சகோதர ஸ்தானம் அப்படிங்கிறதுனால உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சகோதர உறவுகளால் பிரச்சனைகள் வரும். சில பேருக்கு அடிக்கடி பிரச்சனை கூட வரலாம். அதனால் கூடுமான வரைக்கும் சகோதர உறவுகளுக்குள்ளே விட்டு கொடுத்து போங்க. அதே மாதிரி சகோதர உறவுகளுக்குள்ளே கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிறது வேண்டாம். சொத்து பாகம் பிரிக்கணும், போகணும், வரணும். அவங்க 4 பேர் பெரிய மனுஷங்களை சொந்த பந்தங்களை வச்சு பிரிச்சுக்கிட்டே உனக்கு இது எனக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சுக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் கத்திக்கிட்டு கடக்க வேண்டியதில்லை. அதோட சகோதரர்களுக்கு கொடுத்துட்டு தான் சீக்கிரமாக வாங்கிக்கோங்க சனி பயிற்சிக்கு முன்னாடியே.
அதோட வாங்கியிருந்தா எங்கேயாவது வெளியில் 10 ரூபா கூட கடன் பட்டு போகலாம். சகோதரர்கள்கிட்ட கொடுக்கல் வாங்கல் வச்சுக்கக்கூடாது. கடன் வாங்கியிருந்தா அதை அடைச்சி கொடுங்க. இதுதான் இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மையை செய்யும். அதே மாதிரி கூடுமான வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிஞ்சிருக்கிறது அப்படிங்கிறது தான் நல்லது. ஒரே வாசலில் புழங்கிட்டு இருந்தால் சண்டை வரும். அதே மாதிரி பக்கத்து ஊடாக இருந்தால் கூட ஏதோ அவங்க வர நேரத்தில் நீங்கள் இல்லாமல், நீங்கள் வர நேரத்தில் அவங்க இல்லாமல் அப்படியே பாதுகாத்து இருந்துக்கணும். அதே மாதிரி ஒரு திருவிழா, ஒரு நல்லது கெட்டது, ஒரு ஒன்று கூடி ஒரு பழகிறது, இந்த இவஸ்து பழக்கம் இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த சகோதர உறவு அப்படிங்கிறது மேம்படுறதுக்கு வசதியாக இருக்கும். மற்றபடி இந்த சனி பயிற்சி உங்களுடைய கடன் கண்ணி எல்லாத்தையும் அடைச்சி ஒரு கௌரவமான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறத உங்களுக்கு நிச்சயமாக வாழ வைக்கும். அந்த ஒரு நேரத்தில் குரு பகவான் உங்களுக்கு துணை இருப்பார். மிக அற்புதமான ஒரு காலகட்டமாக இந்த 2025 அப்படிங்கிறது 27 வரைக்கும் இருக்க போகுது. இந்த ஒரு காலகட்டத்தை பயன்படுத்திக்கோங்க. சனி பயிற்சிக்கு முன்னாடி உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு குலதெய்வத்தை மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு அனுமன் வழிபாடு அப்படிங்கிறத செஞ்சுட்டு, பெருமாள் வழிபாடு செஞ்சுட்டு, சனி பயிற்சி அன்னைக்கு எண்ணெய் தேய்ச்சி நீராடிட்டு சனி பகவானுக்கு தீபம் ஏற்றுங்க. மாற்றுத்திறனாளிகள் யாருக்காவது ஒரு 9 பேருக்கு ஒரு அன்னதானம் அப்படிங்கிறது செய்யுங்க. ரொம்ப அற்புதமான ஒரு எதிர்காலம் அப்படிங்கிறது காத்துக்கிட்டு இருக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு எல்லாமே நல்லதாகவே அமையும். நன்றி, வணக்கம்.